சரி, நம்ம ஜெபம் பண்ணி நம்ம துவங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கூட உம்முடைய கிருபையில கொண்டு சேர்த்தீங்க. இம்மட்டும் அநேக காணொளிகளை கற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு சில முக்கியமான காணொளிகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபையை தாங்க. அதை புரிந்து கொண்டு நேர்த்தியாய் வாசிக்க, அதுக்கு நேரம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண நீங்கள் கிருபையை தாங்க. உம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சில டிவோஷன் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பவுல். அவர் அநேக நிருபங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அவர் தம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவருடைய ஊழியம், அவருடைய ரட்சிப்பு, சாட்சி, அனுபவங்கள் எல்லாவற்றையும் அநேக நிருபங்கள் நம்ம வாசிக்க முடியும். அதில் ஒன்றையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போது என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் மேல் கொண்டிருந்த அன்பு. அவர் தேவன் மேலே அவர் வைத்திருந்த அந்த அன்பு, அவருக்காக எதையும் செய்ய அவர் தயாராக இருந்தார். அவர் அநேக விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாசிக்க முடியும். நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதையும் வீட்டில் வாசிங்க, அப்புறமேட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே கூட வாசிங்க. இதில் அநேக காரியங்களே சொல்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இந்த விஷயங்கள்லாம் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த தன்னுடைய, அதாவது நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதோ இல்லை அதை குறித்து மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதோ அப்படி செய்யணும்னா நீங்கள் செய்கிறப்ப நான் நிறைய செய்யலாம், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ இருந்துச்சு முன்னாடி. ஆனால் 7ஆம் வசனம் பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 13ஆம் வசனம், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். இந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பவுல் எழுதின அநேக நிருபங்கள், அநேக இடங்களில் அவர் தேவன் மேலே, இயேசுவின் மேலே கொண்டிருந்த அன்பை நம்ம அறிந்து கொண்டாலும் இந்த இடத்துல இந்த ஒரு அதிகாரத்தில் அநேக விஷயங்கள் அவர் சொல்கிறார் இல்லையா. இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக லாபமாய் நினைத்த விஷயங்களை இப்போ நஷ்டம் எண்ணி கொண்டிருக்கிறேன். எதுக்காகனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போ கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார், கிறிஸ்து நமக்கு என்ன வைத்திருக்கிறார், கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பாடு மரணம், அவருடைய சிலுவையிலே ஜீவன் தந்த விஷயம், அவருடைய மறுபடியும் வருகிற விஷயம், அவருடைய ஆட்சி, உயிர்த்தெழுதல், இதுபோல கிறிஸ்துவை அறியும்படிக்கு, அவருடைய சித்தத்தை அறியும்படிக்கு
அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அது மேன்மையானது. அதோட கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த எல்லாமே இருக்கு இல்லையா, என்னுடைய சுயநீதி, அது பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான், சோ அண்ட் சோ, திஸ் அண்ட் தட் எல்லாமே நஷ்டம் என்று விட்டேன். அதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். ஒரு விஷயத்த நம்ப நஷ்டம் அப்படின்னு விடுறதுக்கும், லாபம் அப்படின்னு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் சொல்றாரு, லாபமாய் நினைத்தவைகள். அப்ப லாபமா நினைச்சாரு அதெல்லாம். அதெல்லாம் பெருமையா நினைச்சாரு. நான் பரிசேயன், நான் பென்யமீன் கோத்திரத்தான் அப்படின்னு அந்த பெருமை என்னாச்சு, நான் கரெக்ட்டா இருக்கிறேன். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். அந்த எண்ணம் அவருக்கு இருந்த எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு. சுயம் இருக்கிற எல்லாருமே, சுயத்தை பிரியப்படுத்துகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த எண்ணம் இருக்கு. என்ன, நான் பெர்ஃபெக்ட்டு. நம்மள யாராவது குறை சொல்றாங்க, ஒரு தப்பு சொல்றா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நான் சொன்னது சரிதான், நான் செஞ்சது சரிதான், பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். அத நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு என்ன வேணா விளக்கம் குடுப்போம். என்ன வேணா செய்ய பார்ப்போம். அவ்வளோ ஈஸியா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்றது அதான். அப்போ பவுல் அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னவர் தான். ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக பாவிகளில் பிரதான பாவி நான். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அப்போ கிறிஸ்துவின் அந்த கிருபையினால கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, அவர் செய்த விஷயங்கள பார்க்கும் பொழுது, எவ்வளோ நம்ம பாவியா இருக்கிறோம், எவ்வளோ நம்ம தூரமா இருக்கிறோம். அவர் நம்மளைய கிருபையினால ரட்சிக்கலன்னா, நம்முடைய கிரியையினால போக முடியாது. அப்போ அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள லாபம் நினைச்சாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அவருடைய அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் நஷ்டம் கூப்பான்னு வர்றாரு. ஒரு விஷயத்த நஷ்டம்னு தூக்கி போடுறதுக்கும் லாபம்னு தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கையில ஒரு 10,000 காசு இருக்கு. இந்த 10,000 உங்களுக்கு வேண்டாங்க, தூக்கி போட்டுருங்க. அது வேஸ்ட், தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வேண்டாம் அது அப்படின்னா, நம்ம எப்படி தூக்கி போடுவோம்? தூக்கி போடுறதுக்கே கை வராது. திரும்ப போய் எடுக்கிற மாரி எடுத்துக்கலாமா? அப்படின்ற மாரி தூக்கி போடுவோம். ஆனா, குப்பைய எப்படி கொட்டுவோம்? கொட்டக்கூடாத இடத்துல கொட்டுவோமா? த கொட்டிட்டு நம்ம பாட்டுக்கு தள்ளி தூக்கி எறிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு வருவோம். திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இல்லையா? ஆனா, ஒரு 10,000 தூக்கி போடுவோம் அப்படின்னா, போட மாட்டோம். ஏன்னா, அத நம்ம லாபமாக நினைக்கிறோம். ஒரு பணம் ஒரு ரூ. 100 இருக்கட்டுமே, ரூ. 5 இருக்கட்டுமே, தூக்கி போட்டுற மாட்டோம். ஏன்னா, அத நம்ம லாபமா நினைக்கிறோம். அது தூக்கி போட்டாலோ, இல்ல ரூ. 5 மிஸ் ஆயிருச்சு எங்கேயாவது, அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஐயோ! இப்ப காசு போயிருச்சே. லாபமா நினைக்கிற விஷயம், அது நமக்கு லாஸ் ஆகும்பொழுது ரொம்ப வருத்தமா வருது. ஒரு வேஸ்ட்டு குப்பையில போட போய்க்கிங்க. எங்கேயாவது வைக்கிறீங்க, அது காணாம போச்சு. யாரும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னா, அப்பாடா தூக்கிட்டு போடா, குப்பை தானே அப்படின்னுவோம். நமக்கு அது ஒரு பெரிய, ஏன்னா அத நம்ம லாபமா நினைக்கல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் லாபமா நினைக்காம நஷ்டம்னு நினைச்சனால தான், அவருடைய வாழ்க்கையில எங்கேயுமே அவருடைய வாயில பெருமையான பேச்சுகள் வரவே இல்ல. இன்னைக்கு சாதாரணமா பைபிள் காலேஜ் படிச்ச ஊழியக்காரங்கலாம், பைபிள் காலேஜ் படிக்காத ஊழியக்காரங்கள பார்த்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? என்னத்த பைபிள் காலேஜ் படிச்சான்? அவன்லாம் போகவே இல்ல, படிக்கவே இல்ல. அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு, ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு, அவ்ளோ தரக்குறைவா அவங்க ஏதாவது இஷ்யூ பேசினாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க படிக்கல, நான் படிச்சிருக்கேன்றத வச்சே அவ்ளோ பெருமை பெருமை பேசுறாங்க நெறைய பேர். ஆனா கமாலியலுடைய பாதத்துல பவுல் படிச்சிருந்தாரு. கமாலியல் சொல்லும்பொழுது அவர் முக்கியமான ஒரு பரிசேயனா, ஆசாரியர் பரிசேயன் நெனைக்கிறேன். அவர் வந்து எப்படின்னா, செலக்டிவா எடுத்து தான் அவர் டீச் ஏன்னா பெரிய சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து உடையவரா இருக்கிறாரு. அப்போ செலக்டிவா தான் அவர் ஸ்டூடண்ட்ட சூஸ் பண்ணுவாராம். அப்ப இவர சூஸ் பண்ணி படிச்சிருக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஆளா இவர் வந்து இருந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய பாத்துல படித்திருந்தாலும், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கலாம் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனா என்னைக்குமே இவங்கள தரக்குறைவா பவுல் பேசினதே இல்ல. அவ்வளோ மரியாதையா கனத்தோட மென்ஷன் பண்றாரு. தூண்களாக எண்ணப்பட்ட அப்படின்னு சொல்லி பேதுருவ சொல்றாரு. அதேபோல யோவானையும் சொல்றாரு. அதேபோல இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு இருக்கிறார்ல, அவரையும் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாருமே எவ்வளோ மரியாதையோட பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்போ என்ன அப்படின்னா, எல்லாமே எதனால இவ்வளோ பெரிய சேஞ்ச் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து மேல் வைத்த அன்பு. எல்லாத்தையும் டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா? நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்றோம் சில இடத்துல, என்னால இத மாத்திக்க முடியல. என்னால இந்த தப்ப மாத்திக்க முடியல. என்னால இந்த பேட் ஹேபிட்ட மாத்திக்க முடியல. என்னால இந்த பேச்ச இந்த கெட்ட வார்த்தைய மாத்த முடியல. இந்த பேச்ச என்னால மாத்த முடியல. அவ்வளோ கஷ்டப்படுறோம்.
ஆனா, பவுல் பாருங்க, அவரு அவ்ளோ சமுதாயத்தில மரியாதையோட இருந்து, கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா அவங்களே வெறுக்குறாங்க. அடி உத அவ்ளோ கஷ்டப்படுற, அவ்ளோ பாடு. ஆனா, அத குறிச்சு அவர் நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பின் மேன்மை அறிந்திருந்தனால தான் 1 கொரிந்தியர் 13ல அன்ப குறிச்சு அவர் எழுதுறாரு. "அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை." எபேசியர்ல வாசிக்கிற பொழுது அவருடைய அன்ப குறிச்சது. நீங்கள் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அத அறிந்து கொள்ளணும். அறிவு கெட்டாத அன்பை நீங்க அறிந்து கொள்ள வல்லவர்களா இருக்கணும். அப்படின்னு சொல்லி அவருடைய அன்ப குறிச்சு அவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. நெறைய இடங்கள்ல நீங்க வாசிக்கலாம். அதேபோல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? நாசமோசமோ, பட்டயமோ தொடர்ந்து அவர் எழுதுறாரு. நிர்வாணமோ, அநேக விஷயங்கள் எழுதுறாரு. அப்ப அவரு இன்னைக்கு அப்ப எல்லாரையும் மென்ஷன் பண்றார்ல. நம்மை பிரிப்பது. நம்மைன்னு சொல்றப்ப அவரு அப்படி இருந்தாரு. அப்பனால அந்த அந்த மாரி அவரு என்ன பண்றாரு? எழுதும்போது எழுதுறாரு. நம்மை பிரிப்பது எது? ஏன்னா ஒரு சிலர் பிரிஞ்சும் போயிருக்கிறாங்க இல்லையா? அதையும் மென்ஷன் பண்றாரு. அப்போ கிறிஸ்துவின் மேல அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்த அன்பு, அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சேஞ்ச கொண்டு வருது. அவர்ட்ட பெருமை இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் பெர்ஃபெக்ட்ன்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இல்ல. உண்மையான நிலைமைய புரிந்து கொள்றார். உண்மையான நிலைமைய அவர் என்ன பண்றார்? புரிந்து கொள்றார். தாழ்மையா இருக்கிறார், சாந்தமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த வைத்த அவருடைய அன்பு எல்லாவற்றையும் அவர் மேற்கொள்றார் இல்லையா? அந்த பல விஷயங்கள வச்சு யாரையும் குறைப்படுத்துறதோ, குற்றம் சொல்றதோ இல்ல. அதே நேரம் வைராக்கியத்தோடு கிறிஸ்துவுக்காக சத்தியத்த அவர் என்ன பண்றாரு? பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ, அப்போ இவர் சொல்லும்போது கூட நான் பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி. நம்ம நேரம்னா என்ன பண்றோம்? பின்னானவைகளை மறந்து அப்படின்னா, உடனே லைஃப்ல நடந்த விஷயங்கள, நேத்திக்கு நடந்த விஷயத்த கூட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இத தான் பவுல் சொல்றாரு. இல்ல. பவுல் மென்ஷன் பண்றது பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடின்னு சொல்லும்போது, பின்னானவைகள் எத சொல்றாருன்னா, ஒரு 5, 6, 7ல வாசிச்சோம் இல்லையா? அவருடைய பழைய நிலைமை. அதான் சொல்றாரு. அதான் பின்னானவைகளை. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். மறந்துட்டு, இப்போ முன்னானவைகள்லாம் கிறிஸ்து எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ, அவர் குடுக்குற எனக்கு ரட்சிப்பு, அவர் குடுக்குற அந்த அழைப்பு, அவருடைய சித்தம், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ அவரோட விஷயங்கள் தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் மேல வைத்த அன்பு, அவருடைய இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவர் வந்து இருக்கு. அவருடைய நிருபங்கள் எல்லா நிருபங்களும் நம்ம என்ன பண்ணலாம்? அத குறிச்சு நம்ம வந்து வாசிக்கலாம். அப்போ அவர் அவர் எவ்வளோ ஆண்டவர் மேல நேசிச்சார், எவ்வளோ அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது எல்லாம் நெறைய நிருபத்தில நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ நல்ல ஒரு மாதிரி. பவுல் சொல்றார் இல்லையா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஸோ அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ நிச்சயமா நம்ம அந்த விஷயத்துல அப்போஸ்தலராகிய பவுல நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாம்? பின்பற்றலாம். ஸோ நம்மள ஆண்டவரை நேசிப்போம். முழு இதயத்தோட நேசிப்போம். வார்த்தையினால் மாத்திரமல்ல, உண்மையினாலும் கிரியையினால் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு கூறுவோம். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ இந்த 4த் பேட்ச்ல இருக்கிறவங்க நெறைய அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். நெறைய பேர் பணம் வாங்குறீங்க. ஒருத்தர் தான் அப் டு டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் எங்கேயோ வெளியே இருப்பேன்னு சொன்னாங்க. ஸ்டெலினா சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுமே பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு 2 பேரு ஆ கொஞ்சம் க்ளோஸா இருப்போம். மேபி 2 3 அசைன்மென்ட் பெண்டிங் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 5 பேர் தான் தேரும் போல இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கிறப்போ 5 தேருமா? இல்ல 5 கூட தேராதா? அப்படின்னு தெரியல. ஸோ அதனால அசைன்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன் நெறைய பேர் பண்ணாம இருக்கிறீங்கன்னு தெரியல. டைம் இல்லையா? இல்ல. ஏன்னா கொஞ்சமாவது பெர்ஃபெக்ட்டா பண்ணனாலும் பண்ணா தான் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. அதேபோல சவுண்ட் மேட்ச் நம்ம பார்த்துருக்கனால நீங்க நெறைய சாங்ஸ் நீங்களாவே ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா, அந்த பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இல்ல லிசன் பண்ணி இப்போதைக்கு வந்து மேபி ஃபுல் சாங் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா, ரூட் நோட் என்ன? ஸ்கேல் என்ன? ஸோ இதுக்கு இப்படி நெறைய பாட்டு கண்டுபிடிங்க. டெய்லி ஒரு பாட்டு கண்டுபிடிங்க. இயர் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சாங்குக்குள்ள போறப்போ ஃபுல் சாங் கண்டுபிடிக்க அது ஈஸியா இருக்கும். ஆனா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா, ஒரு ஒரு பாட்டு கேட்குறீங்க. ஒரு 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 30 செகண்ட்ஸ்ல நீங்க ஸ்கேல் கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த அளவுக்கு நீங்க வர வரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் நீங்க கேப் விட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பட் அத ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு அந்த டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால சவுண்ட் மேட்ச் அந்த பாட்டுக்கு இப்போதைக்கு ரூட் நோட்டும் ஸ்கேலும் நெறைய பாட்டுக்கு எந்த அளவுக்குன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு அந்த மாரி பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு பார்த்துருப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கார்ட்ஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்போம். இது வந்து சி மேஜர்ல இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் பார் சி மேஜர். ஓகே. ஸோ இப்போ இந்த பல்லவி பார்த்தீங்கன்னா 4 கார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். சி மேஜர், அப்புறம் ஜி மேஜர், அப்புறம் டி மைனர், அப்புறம் சி மேஜர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஓகே. ஸோ நான் எப்போதும் முன்னாடியே சொன்னது போல் கார்டு ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் கார்ட்ஸ்லேயே ஒரு 3 கார்ட்ஸ் ஃபேமிலி கார்ட்ஸ்லேயே நம்ம வாசித்து முடிக்கலாம். மேபி மைனர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே போதுமானது, நல்லாவே இருக்கும். இப்போ எதுவுமே நல்லா தான் இருக்குது இல்லையா? ஓகே. ஸோ தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னா கார்டு இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னா என்ன? அது ஓகே, பசி அடங்கிருச்சு, பட் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். நியூ வெரைட்டி என்ன இருக்குது, புதுசாக எப்படி செய்யலாம், அப்படி எப்படி நம்ம ஃபுட்டில் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதே போல் இதுவுமே என்னென்னா அதே போல் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறதும் அதை ட்ரை பண்ணுறதும் வாசிக்கிறதும் தான் இம்ப்ரூவைசேஷன், கார்டு இம்ப்ரூவைசேஷன். ஸோ கார்டு இம்ப்ரூவைசேஷனுங்கிறது பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்னென்ன கார்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா இங்கே சி மேஜர் வருது, இங்கே ஜி வருது, இங்கே என்ன நோட் இருக்குது, அது 100% தெரியலனாலும் ஓரளவுக்கு லேண்டிங் நோட்ஸாவது தெரியணும், கார்ட்ஸ் தெரியணும், இந்த கார்டு தான் வருதுன்னு. அது தெரிஞ்சால் தான் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். நம்ம என்னென்ன கார்டு இருக்குன்னே தெரியாமல் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா முடியாது. அப்போ தப்பாக கார்டு வாசிச்சிடும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆட் 9 -7 டிமினிஷ்டு அப்படியே வாசிக்கிறாங்க. ஆனால் பாட்டுக்கே சேராது. ஸோ அப்போ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்போது கார்டு நம்ம என்னென்ன கார்டு வருதுன்னு தெரியணும். அந்த நோட்டை வச்சு நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது தெரியணும். அப்புறம் தான் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கார்டு எழுதிட்டோம் இல்லையா, சி மேஜர், ஜி மேஜர், டி மேஜர், டி மைனர், சி மேஜர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டு வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இங்கே சி மேஜர் இருக்கு இல்லையா, ஸோ ஓகே சி டி இ அப்படி இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம சி மேஜர் கார்டு இருக்கு இல்லையா, சி மேஜர். ஓகே. இப்போது சிடிஇ இருக்கனால நம்ம என்ன பண்ணலான்னா சி ஆட் 9. ஆட் 9னா என்ன? 9th நோட் ஆட் பண்ணிக்கணும். சி தான் 1, டி 2, இ 3, எஃப் 4, ஜி 5, ஏ 6, பி 7, சி 8, டி 9. அப்போ இந்த டி ஆட் பண்ணோம்னா ஆட் 9 வரும். அப்போ இந்த டிக்கு பதிலாக இந்த டி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கார்டு இன்வர்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நோட்ஸை எப்படி வேணால் நம்ம நோட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து சி ஆட் 9. ஓகே ஓகே. இப்போ இந்த கார்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே தெரியும். நம்ம நார்மலாக சி மேஜர் பிடிக்கிறதுக்கும் அது நல்லா டீசெண்டாக ஓகே ஒரு ஒரு ஃபார்மல் போடுற மாதிரி இருக்கும். சி ஆட் 9 வாசிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், நமக்கு சி ஆட் 9 வாசிக்கலாம். இன்னும் நம்ம என்ன பண்ணலான்னா சி சஸ்2 நம்ம ட்ரை பண்ணலாம். சஸ்2னா என்ன? 135 சிஜி, அதுதான் நம்ம ரோட் கார்டுன்னு சொல்லுவோம். 125 1 2 2னா டி தான் 2, ஜி தான் 5. இதை வந்து நம்ம வந்து ஸோ நம்ம இதை வந்து சஸ்2, சி சஸ்2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். சஸ்4 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சஸ்4னா டிக்கு பதிலாக எஃப் கூட நம்ம என்ன வைக்கலாம். ஓகே. சஸ்4 நல்லா இல்லை. அப்போ சஸ்2 ஆர் ஆட் 9. ஐ திங்க் ஆட் 9 ரொம்ப நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் ஆட் 9 போடுறேன். ஸோ சஸ்2 உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் சஸ்2 கூட என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இனிதான நாமம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி டிடிசிபி டிடி. இப்போ நார்மலாக நம்ம ஜி மேஜரில் கார்டில் என்னென்ன இருக்குது, ஜிபிடி அதான் நம்ம வாசிப்போம் இல்லையா. ஸோ ஜி இல்லை, ஆனால் பி இருக்குது, டி இருக்குது. ஸோ அப்போ ஜி மேஜர் கொடுத்தோம். ஸோ இன்னும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணலாம்னா ஜி மேஜருக்கு பதிலாக ஜி சஸ்4 கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஜி சஸ்4 ஆக்சுவலி சொல்லும் பொழுது ஜிபிடி ஜி எங்கிட்ட வச்சிரும். ஓகே. ஸோ ஜிபிடி தான் 135. அப்போ 135க்கு பதிலாக 145னு வரும், ஜி சஸ்4. அப்போ பிக்கு பதிலாக சி. இப்போ இங்கே நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டி சியும் இருக்குது, பி இருக்குது. அப்போ டிபிடி இப்படி பார்க்குறப்ப நம்ம ஜி மேஜர், டிசிடி அப்படி போட்டோம்னா நமக்கு
ஜீசஸ் ஃபோர் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போடும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ ஜீசஸ் ஃபோர் கொடுக்கலாம், ஆர் ஜி மேஜர் கொடுக்கலாம். வேறு ஆப்ஷன் நமக்கு வந்து வேறு ஆப்ஷன் எனக்கு ஓகே, டி மைனர் கூட இங்கே நமக்கு நம்ம நெக்ஸ்ட்டு டி மைனர் தான் வருது, அதனால் இங்கே டி மைனர் கொடுக்க வேண்டாம், ஜீசஸ் ஃபோரே இருக்கட்டும். ஓகே, நாமம். ஸோ இங்கே நம்ம டி மைனர் போட்டிருக்கோம், ஏன்னா 3 டி இ எஃப். ஸோ அதனால் டி மைனர் போட்டிருக்கோம். இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு டி மைனர் செவன்த். ஸோ டி மைனர் செவன்த் அப்படின்னா டிஎஃப்ஏ தான் டி மைனர், அடுத்த டி 8, இது 8, அப்போது சி தான் 7, நம்ம டி மைனரில் செவன்த்து. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, தான நாமம் இணையல நாமம் இன்ப நாமம் நாமம் இணையல நாமம் இன்ப நாமம். ஸோ நம்ம டி மைனஸ் செவன்த் கொடுக்குறப்போ என்ன ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா, இந்த சி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சி ஆட் 9 வாசிக்கிறோம், இதில் சி இருக்குது. ஜீசஸ் 2 இதில் சி இருக்குது. டி மைனஸ் செவன்த்லேயும் இப்போ சி ஆட் பண்ணி வந்திருக்கு. அடுத்து சி மேஜரில் சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்ட் ப்ரோக்ரஷன் வாசிக்கிறப்போ என்ன இருக்கும்னா, ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா எல்லா நோட்லேயும் சி வருது இல்லையா? அப்போது நம்ம கார்டு ப்ரோக்ரஷனில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதே நேரத்தில் கார்டு மாற்றும்பொழுது ஒரு நியூ கார்டு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கார்டு பேட்டர்ன் நம்ம வாசிக்கும் பொழுது சாங்குக்கு பேக்ரவுண்ட் வாசிக்கிறப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பாடுறவங்க ரொம்ப ஈஸியாக பாடுவாங்க, கம்ஃபர்டபுளாக பாடுவாங்க. ஸோ இப்போ சாங் நம்ம கார்ட்ஸ் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த பின்னாடி டச் பண்ணி வர மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கார்ட் ப்ரோக்ரஷனில் ஹைட் என்னென்னா சி தான். இந்த சி வந்து எல்லா இதுலேயும் வரனால அது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதே நேரம் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். சி ஆட் 9, ஜீசஸ் 4, அதே போல். ஸோ இந்த மாதிரி வாசிக்கிறப்ப நான் டி மைனஸ் செவன்த் இ மைனஸ் செவன்த் வாசிக்கிறப்போ நமக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கார்டு போகும்பொழுது நமக்கு ஒரு லிங்க் இருக்கும். அப்போது கார்டு சேஞ்ச் பண்ண மாதிரியும் தெரியும். அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பளிச்சுன்னு இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ பாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கார்டு மாற்றுறதுக்கு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சரணத்தில் பார்ப்போம். பாவத்தை போக்கும், ஜியில் ஆரம்பிச்சு ஜிலே முடியுது. பாவத்தை போக்கும், இதை பார்த்தீங்கன்னா ஜிஎஃப் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சி மேஜர் போல இங்கே நம்ம சி சஸ் 4 ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. இன்ப நாமம் பாவத்தை போக்கும். ஓகே, இந்த இடத்துல சி சஸ் 4 நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம், சி சஸ் 4 போடலாம். அதே போல் சி ஆட் 9 கூட இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. சி சஸ் 4 நல்லா இருக்கனால நான் சி சஸ் 4லேயே விட்டுறேன். ஓகே, ஸோ அடுத்து பயமாதே நீக்கும். ஸோ எஃப் மேஜர் நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா எஃப் 4 எஃப் இருக்கனால எஃப் மேஜர் வாசிக்கலாம். இம்ப்ரவைஸ் பண்ணணுன்னா நம்ம டி மைனர் கூட வாசிக்கலாம். ஏன்னா டி எஃப் வரனால டி மைனர் வாசிக்கலாம். ஸோ இப்போ எஃப் மேஜர் போட்டு பார்ப்போம், அப்புறம் டி மைனர் போட்டு பார்ப்போம். ஓகே, போக்கும் பயமாதே நீ, எஃப் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து டி மைனர் செவன்த் இல்லையா, டி மைனர் செவன்த். ஓகே, போக்கும் பயம் அதை நீக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சின்ன வித்தியாசம் இருக்கும். டி மைனர் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகுது, ஏன்னா சி இதில் கண்டினியூ ஆகுது. பட் எஃப் மேஜர்லேயும் சி வருது. பட் டி மைனர் செவன்த் ஓகே எனக்கு. ஸோ எஃப் மேஜர் பிடிச்சா எஃப் மேஜர் போடுங்க, டி மைனர் செவன்த்னா டி மைனர் செவன்த், ஆர் டி மைனர் மட்டும்னா டி மைனர் மட்டும் கூட போடலாம். ஓகே, ஸோ இடிசிஇ இசிஇ வரனால ஏ மைனர் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஏ மைனர் பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏ மைனர்
நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்? இங்க நோட் இருக்கு இல்லையா? இ, டி, சி இருக்கு. 4 இருக்கு. மேபி நம்ம இ மைனர் கூட என்ன பண்ணலாம்னா, ட்ரை பண்ணலாம். இ மைனர். ஓகே. இங்கேருந்தே வரும். போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம். ஓகே, நல்லாவே இருக்கு. ஸோ அடுத்த கார்டு வந்து நம்ம தெருக்களிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் 2 பீட்டுக்கு டிசிபி வருது. அப்புறம் முடிகிறப்ப சிசி முடிஞ்சது. அப்போ 2 கவுண்ட்டுக்கு ஜி வாசிச்சிருப்போம். ஓகே, ஜி மேஜர். ஸோ 2 கவுண்ட்டுக்கு நம்ம ஜி வாசிச்சுட்டு அடுத்த 2 கவுண்ட்டுக்கு சி வாசிச்சிருப்போம் இல்லையா? பக்தர் காலிக்கும். ஓகே, ஸோ நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த கார்டை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 4 கார்டு இருக்கு இல்லையா? பயமதை நீக்கும் பயமதை நீக்கும் பரமசன். இப்போ இங்கே டி வருது, இங்கேயும் டி இருக்கு. ஆனால் இங்கே டி இல்லை. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன கார்டு இருக்குது? 7th இ மைனர் இருக்குது. இ மைனர் நம்ம டி ஆட் பண்ணோம் அப்படின்னா இ மைனர் ஸ்கேல் இஎஃப் ஷார்ப் ஜிஏபிசிடிஇஎஃப் டிஇ. ஸோ எஃப் ஷார்ப் மட்டும்தான் வரும். அப்போது இ மைனர் ஸ்கேலு டி நோட் வரும், அதாவது 7th நோட்டாக வரும். அப்போது இ மைனர் 7th அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டி ஆட் ஆகும். அப்போது பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதாவது நமக்கு அந்த டி நோட்டை வரிசையாக வருது. ஒரு கார்டில் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஒன்று. அதே நேரத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம சேஞ்ச் பண்ணுறாங்கன்றது தெரியும். அதே ரொம்ப அது ஆக்வர்டாக இல்லாமல் சூப்பர், அதாவது வெல் அது பிளெண்ட் ஆகி நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு 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 பேட்டர்ன் இருக்குது இங்கே. இந்த பேட்டர்னை தான் ரிப்பீட் பண்ணுமானா அப்படி கிடையாது. நம்ம ஒரு தடவை இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணலாம். செகண்ட் சரணம் பாடுறாங்கன்னா வேறு பேட்டர்ன் நம்ம இதில் என்ன பண்ணலாம் செய்யலாம். தேர்ட் சரணத்துக்கு வேறு பேரலாம். அதாவது சி மேஜர், எஃப் மேஜர், இங்கே இ மைனர் பதிலாக ஏ மைனர் கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா எவ்ரி டைம் வரும்பொழுது நம்ம இந்த கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னா, அட்லீஸ்ட் சாங்கோடைய கொஞ்சம் நோட்ஸ் ஆகுது நான் ஃபிங்கர் வச்சு பார்த்துட்டோம். ஏன்னா நோட்ஸை வச்சு தான் கார்டு, அப்புறம் கார்டை வச்சு தான் கார்டு இம்ப்ரூவைசேஷன். அப்போ நோட்ஸ் நம்ம தரவாக இல்லாமல், கிளாரிட்டி இல்லாமல் நம்ம கார்டு நம்ம இஷ்டத்துக்கு வாசித்தோம் அப்படின்னா அது டிஸ்கார்டாக தான் இருக்கும், பாட்டோட அது வந்து சேராது. ஸோ அப்போது அது வந்து நமக்கு கார்டு ப்ரோக்ரஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ கார்டு இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு வாசிப்போம், அப்புறம் மைனர் கார்டு ஆட் பண்ண பாருங்கள், அப்புறமா சஸ் கார்டு ஆட் 9 ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா 5th, 6th, 7th இதை போல் விஷயங்கள் ஆட் பண்ணுங்கள். அதே போல் கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிமினிஷ்டு கார்டு, ஆகுமெண்டட் கார்டு, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸை வந்து எப்படி நம்ம நடுவில் வாசிக்கிறது அப்படின்ட்டு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் இந்த பேசிக் விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு உண்மையிலே இந்த பாட்டு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அது நிச்சயமாக ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது போன வாரம் நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம். திருப்பாதம் நம்பி வந்தேன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது நம்ம போனோம் என்ன பார்த்தோம், ஆக்சிடென்டல் நோட் பார்த்தோம். இந்த பாட்டுலேயும் ஆக்சிடென்டல் நோட் இருக்கு. நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன், எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நோட்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்டுட்டு. ஓகே, கமெண்ட் பண்ண முடியுமா எந்த இடத்துல ஆக்சிடென்டல் நோட் வந்துச்சுன்னு? ஓகே, ஸோ நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். ஸ்டாண்ட்ஸ் ஆல் வருது இல்லையா? கூப்பிடு என்று துன்ப நேரத்திலும் கருத்தாய் வருது இல்லையா? ஓகே, ஆக்சுவலாக அந்த சாங் வந்து ஒரிஜினலாக அவர் பாடியிருக்கிறது வந்து
பி ஃப்ளாட் மேஜரில் பாடியிருக்கிறார். சரியா? ஸோ நம்ம வந்து அதனால் சாங்கை மியூட் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை மட்டும் ஏற்றி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ சி மேஜரில் மாற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஃப்ளாட் வந்து பாருங்கள். ஜி ஃப்ளாட் அப்படின்னா எஃப் ஷார்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருத்தாய் வீசு மற்ற நோட்லாம் நம்ம ஸ்கேலுக்குள்ளே வர்றது தான். அப்போ இந்த கருத்தாய் அப்படின்றதுல அது மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சிடென்டல் நோட்டாக அது வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஆக்சிடென்டல் நோட் வரனால நம்ம ஆக்சிடென்டல் கார்டு முடிப்போம். ஸோ எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், அதனால் இங்கே டி மேஜர் நம்ம வந்து பிடிப்போம். ஓகே. இது வந்து பி ஃப்ளாட் இருக்கனால நான் திரும்ப பி ஃப்ளாட்லேயே 2 ஸ்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறப்போ நம்ம ஒரு பாட்டு எடுக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னா பல்லவி எழுதணும். ஒரே ஒரு சரணம் போதும். ஏன்னா திரும்ப திரும்ப டியூன் வந்து அதே ரிப்பீட் ஆகிறனால நமக்கு 3 சரணம் இருந்தால் 3 சரணத்தை எழுதி நோட்ஸ் எதுன்னு அவசியம் இல்லை. ஒரு சரணம் எழுதினாலே போதும். அதே டியூன் தான் அதுக்கு வரும். அதே கார்ட்ஸ் தான் அடுத்த ஸ்டான்ஸாக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு நம்ம பண்ணாலே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு அசைன்மெண்ட் வந்து நான் ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? சவுண்ட் மேட்ச் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் நிறையா பாட்டு எடுத்து பண்ணுங்கள். ரூட் நோட் கண்டுபிடிங்க, ஸ்கேல் கண்டுபிடிங்க, அப்புறம் வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் ஒரு சாங் அனுப்புகிறேன். அந்த சாங்கில் வந்து கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பாட்டில் நோட்ஸ், லீட் நோட்ஸ் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறீங்க. எந்தெந்த இடத்துல கார்டு அப்ளை பண்ண முடியுமோ நீங்கள் கார்டை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் கரெக்டான கார்டாக சேஞ்ச் பண்ணணும். தப்பான கார்டை அப்போ அதுக்கு நீங்கள் அந்த கொடுக்குற அசைன்மெண்ட்ஸில் அந்த லீட் நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த கார்டு போடலான்னு உங்களுக்கு கார்டு விஷயங்கள் அந்த சார்ட் கூட நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கார்டு வந்து அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளை பண்ணக்கூடாது, இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஸோ அப்போது மேஜர், அப்புறம் ரிலேட்டிவ் மைனர், சஸ்கார்டு, ஆட் 9. ஸோ இது வரைக்கும் கூட இப்போ நீங்கள் பண்ணுங்கள். மீதி கூட நம்ம மைனஸ் ஒருத்தோட அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேஜர், மைனர், சஸ் 2, சஸ் 4, ஆட் 9 இது 4 மட்டும் பண்ணாலே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? அப்போ அதை வந்து பண்ணுங்கள். நான் அந்த அசைன்மெண்ட் அனுப்புகிறேன். பண்ணி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பாட்டை வாசித்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பி போட்டுருங்க. சரியா? ஓகே. ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த லெசனில், போன லெசனில்? கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்கலாம். டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நவ்? ஓகே. ஸோ டவுட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் அப்புறமா எப்போ வந்தாலும் குரூப்பில் நீங்கள் எப்போ நான் கேட்கலாம். ஸோ அசைன்மெண்ட்ஸை பண்ணி அனுப்புங்க. பெண்டிங் இருக்கிறவங்களும் பண்ணி அனுப்புங்க. ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசர் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாலு கூட நம்மளை கேவல கூட்டி சேர்த்துங்க. நன்றி. ஒரு சில முக்கியமான காணொலி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தகப்பனே அதுக்கு நேரம் ஒதுக்கி வாசிக்க கிருபை செய்யுங்க. ஒரு நாமத்து மகிமைக்காக லட்டு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உலகத்தில் போடுகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.